வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட்டுக்கு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், ஓகேங்களா, சிலபஸ் வந்து என்ன, அதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து என்ன, ஸ்கூல் புக்கில் வந்து எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு டாப்பிக்லேருந்து பாலிட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் ஆன கொஸ்டின் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 75 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, வாலாஜாபேட்டை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம். தேசிய ஊராட்சி தினம் வந்து என்னைக்கு? ஏப்ரல் 24. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டாங்க? 1992. இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 11வது அட்டவணை. இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து நிலையில். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எழுதி பார்த்துக்கலாம். கூற்று காரணம் இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது? பகுதி வந்து 9. மாவட்ட கிராம மேம்பாடு முகமையின் தலைவர் வந்து யார்? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிள் கொஸ்டினை உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் பேஜ் ஆனது ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.